இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கடல் பாசி, கொஞ்சோண்டு கசகசா நான் வந்து போடுவேன். நீங்கள் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. சரி, அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலையை, வாங்க. அது மாதிரி வந்து சிலவங்க தேங்காய் சோறுக்கு புதினா இலை போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு புதினா இலை பிடிக்கும், அதனால் நான் போடுவேன். போட்டால் எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் சாப்பாடில். அது மாதிரி வந்து என்கிட்ட புதினா இலை இல்லை, நான் காஞ்சதாக பார்த்து போடுவேன். காஞ்சதை வந்து நான் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கேன், காய வச்சு. அந்த காஞ்சதை போடுவேன், அதுவுமே நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் சாப்பாடுக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எதையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லிடணும், அது என்னோடய பழக்கம். சட்டியை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து முதல்ல நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். இது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்குகிற நெய்யை ஊற்றிடலாம். அடுப்பு சூடாகட்டும். ஆகிட்டு புகை வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து நெய்யை ஊற்றிடலாம். நெய்யை ஊற்றியாச்சு, தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றியாச்சு. நல்லா தாளிக்க நெய்யை ஊற்றியாச்சு. இதோடு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற, அதாவது தேங்காய் நெய்யையும் ஊற்றிட்டேன். ஊற்றி வந்து நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகும்போது நம்ம கிட்ட வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம், கடல் பாசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுருவோம், இல்லைனா டம்முன்னு மூஞ்சில் அள்ளி தெரிச்சிடும். குறைச்சாச்சு. அது மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, 4 கிளாஸ் அரிசிங்கிறதுனால 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், போட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம் தான் நான் போட போகிறேன். ஏன்னா நான் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதனால் நான் கொஞ்சோண்டு வெங்காயம் போடுவேன். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு, அதனால் பயப்பட வேண்டாம். அது மாதிரி வந்து தக்காளி இருக்குது, தக்காளியும் கொஞ்சம் தான் போட போகிறேன், ஏன்னா நான் அடைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கிறதுனால. இப்போ நல்லா ஒரு கிண்டிடலாம், எல்லாம் திவங்கிறதுக்காண்டி கிண்டிட்டு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் இல்லை, இஞ்சி பூண்டை சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, எல்லாம் நல்லா தவங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா துவைக்கிடலாம். நல்லா துவைக்கிட்டு அதுக்கடுத்து தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நான் இது கிரேவிக்கு இப்படி தான் அரைச்சி வச்சுருக்கேன், கிரேவி வைக்க. அதாவது நம்ம அப்போ போட்டதுலேருந்து இப்போ நல்லா அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சு, நல்லா கொதி வர ஆரம்பிச்சு, எண்ணெயும் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போது நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ வந்து 4 கிளாஸ் அரிசினா 8 கிளாஸ் பால். இப்போ 8 கிளாஸ் மாத்திரம் எடுத்துக்குவோம். தேங்காய் பாலை நல்லா ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. தேங்காய் பாலை நல்லா ஊற்றி கிண்டியாச்சு. ஏன்னா அந்த அடி பிடிக்கக்கூடாது, தேங்காய் பால் கொதிக்கணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போவும் தேங்காய் பாலை நல்லா கிண்டியாச்சு, கிண்டி எடுத்தாச்சு. நல்லா தேங்காய் பாலை மாத்திரம் எடுக்கணும், வடித்து சக்கையை தூர தனியாக எடுத்து அந்த பால் மாத்திரம் தான் எடுக்கணும், எடுத்து தான் இதுக்கு ஊற்றணும். தேங்காய் சாதத்துக்கு நல்லா சாதத்தோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம வந்து அரிசியை உள்ளே இறக்கிடலாம். சாதம் கொதித்தோடனே நல்லா அரிசியை உள்ளே போட்டாச்சு. நல்லா அரிசியை 3-4 தண்ணி கழுவி உள்ளே இறக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. நம்ம கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் காட்டுதேன் உங்கள்கிட்ட. இப்போ நல்லா சோறு வந்து சாதம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிண்டி விடுவோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டி அப்படியே கிண்டி விட்டு ஒரு தட்டி அப்படியே விட்டுருவோம்.
நம்ம வந்து அடுப்பை சிம்மிலே வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மிலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியமான தீலையும் வச்சு வேக விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு தேங்காய் சாதம். அதோட கொஞ்சோண்டு மல்லியில போட்டுடலாம் மேலே. அப்படி மல்லியில ஆல்ரெடி முதல்ல போட்டேன், அது வீடியோவில் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ போதும். கொஞ்சம் இல்லை அந்த வாடை அதிகமாகிடும். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு தயிர் அப்படி ஊற்றி விட்டுறணும். மேலே ஊற்றிட்டு ஒரு 2 கிண்டு கிண்டி வைக்கணும். கொஞ்சம் நேரம் தம்மிலே அப்படி அடுப்பை வைக்கணும். ஆல்மோஸ்ட் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.